ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம கிளம்புற நேரம் வந்தாச்சு. ஸோ இங்கே ஜவாத் மலையிலேருந்து நேற்று சுற்றி பார்த்த இடம் தானா. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 5 ஸ்பாட் பண்ணியிருக்கேன். நம்ம அப்படியே இறங்கிட்டு அப்படியே திருவண்ணாமலை நம்ம மிச்சம் வச்சது எல்லாத்தையும் போயிட்டு முடிச்சுட்டு வருவோம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இன்னும் கடைசியாக எடுத்து வைக்க வேண்டியதை மட்டும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட வேண்டியது தான். பீமன் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் போகிற வழியில் எல்லாமே இது இன்னையோட ஜவாது மலையோட ட்ரிப் எண்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் திருவண்ணாமலை இல்லாட்டி சேஃப் ஹவுஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள டாஸ்க். இன்னும் நான் நிறைய விஷயம் ப்ரிப்பேர் ஆகணும்னு மட்டும் தெரியுது. ஸோ ப்ரிப்பேர் ஆகும். ஓகே, அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா அவங்க யாருமே இல்லை. ஸோ பட் ஆனால் அவங்களுக்கு நேற்றே தெரிஞ்சிருக்கும், நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரின்னு. காலையில் அன்றைக்கி நம்மளை வெல்கம் பண்ண கோவிந்தன் ராஜ்க்கு தெரியும். ஸோ அவர்கிட்ட காலையில் சொல்லிட்டேன் நான் இன்றைக்கி கிளம்புறேன் அப்படின்ட்டு. நம்ம யார்கிட்டையும் சொல்லணும். ஸோ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். இட்ஸ் அ குட் ஹேபிட். இல்லை அந்த டாக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஸோ நேற்று நான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண ஜான்க்கு தேங்க் பண்ணிவிட்டு அப்புறம் சில ட்ரிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கேட்டிருக்கேன். ஸோ அவர் நிறைய விஷயம் சொல்லியிருந்தார், நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு பார்க்கணும். பயங்கரமான கால்வலி கைஸ், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீமன் ஃபால்ஸ் போனோன்னா அங்கே தண்ணி இருந்தால் தான் அதுக்கு யூஸ்ஃபுல், இல்லாட்டி அது வேஸ்ட். அதனால் அதை மோஸ்ட் ஆஃப் டைம் ஸ்கிப் பண்ணிவிடுவோன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர் அபவுட் தட். எனக்கு எப்பயுமே இப்போதைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னதுன்னா என்னோடய இயர்ஃபோன்ஸ் தான். ஸோ ஸ்பாட்டிஃபை இல்லாட்டி எப்பயும் வந்து ஒரு மாதிரி டவுனாக இருக்கேன். எனக்கு எப்பயுமே கூட இருக்கிற மாதிரி ஸ்பாட்டிஃபை அந்த சைடு இருக்கிறது லேக் காய். ஐயோ, நம்ம ரூட் தப்பாக போகிறோம். ஓகே, வந்துட்டோம். வந்து பார்த்துட்டேன் இந்த லேக்கோட வியூ பாருங்க. செமையாக இருக்குதுல்ல. இங்கே தூரத்தில் ஏதோ ஸ்வான் இருக்குன்னு பிக் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் தான் கைஸ் பீமன் ஃபால்ஸ். ஸோ இங்கே செம்ம ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்றாங்க. பீமன் இங்கே வந்ததாக சொல்கிறாங்க. நான் எல்லாம் துரத்துச்சுன்னா இப்படி சடனாக நின்றுருங்க. அது ஓடிடுச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் ஓடுங்க.
பார்த்தீங்கன்னா சார்ஜர்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம சைக்கிள்குள்ளே சார்ஜர்ஸ் இருக்கான்னு தெரில. ஸோ ஒரு நம்பருக்கு 20 ரூபா. ஓகே, நம்ம எப்படிக்கா போயிடலாம். நம்ம சைக்கிள் காத்தடிக்க பார்க்கிங் உள்ளே இருக்கா? ஓகேங்க போகலாம். ஓகே, நம்ம 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணுமா கைஸ், இல்லாட்டி டேஞ்சர்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. டேஞ்சர்லாம் இருக்காது, ஸ்லோவாக போகணுன்றதுக்காக அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்லோவாகவே போகணும். ஓ ஸ்லோப்பு கைஸ், ஸ்லோப்பு. நான் இதில் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் இல்லை, என்னால் போகவே முடியாது. செம ஸ்பீடாக இருக்கும். இது இறங்கும் போது ஈஸியாக இறங்கிட்டோம், ஏறும் போது தான் என்ன காமெடி ஆக போதும் தெரியல கைஸ். செம்மையான மேடு காய். ஏறும் போது காலி, நான் காலி தான். அருவி வாகனம் நிறுத்தும் இடம். நம்ம என்ன பண்ணுறது, சைக்கிள் எங்கே விடுறதுன்னு தெரியலையே. இங்கே யாருமே இல்லை. சைக்கிள் எங்கே காய்ச்சி விட்டு போகிறது? குரங்குங்களாம் இருந்துச்சுன்னா ஃபன் பண்ணிவிடுமே. சரி ஒன்று பண்ணுவோம், சைக்கிளை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் போவோம், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் தான்.